ரைஸ் இன்னைக்கு நம்ம வந்து குக்கரில் தக்காளி சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 லவங்கம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதுவும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டியும் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு விட்டுட்டு ஒரு கொதி வர அளவு விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ஸ்டைல்லையே உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிட்ருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.